1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் என்றாலே அன்பை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வாக்கியமாக இருக்கிறது. அது பவுல் அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார். அன்பு பார்த்தீர்களானால் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், அந்த அன்பு பாருங்கள், அது மற்ற எல்லா செயலைவிடையும் காரியத்தை விடவும் ஒரு பெரிதாக ஒன்றாக இருக்கிறது. தேவன் அன்பாக இருக்கிறார் என்று நாம் படித்திருக்கிறோம். அன்பு அது மற்ற எல்லா காரியங்களையும், கிறிஸ்துவ சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களையும் அது தூக்கி எறிந்து விடுகிறது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தை சகிக்கும். அதை விட மேலான எனக்கு ஒரு பிடித்த காரியம் என்னென்றால், நம்மளுடைய சரீரத்தை சுட்டெரிக்க கொடுத்தாலும், என்ற ஒரு கிறிஸ்துவ செயலுக்காக கொடுத்தாலும், தான தர்மம் பண்ணுகிறோம், சரீரத்தை பாருங்கள், நாம் உபவாசம் செய்து ஒடுக்குகிறோம், ஞானஸ்தானப்பட்ட காரியங்கள், இன்னும் இந்த நீங்கள் ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸ் சமயங்களில் சாண்டா கிளாஸுக்காக நீங்கள் பாருங்கள் மாறுவேட அணிந்திருக்கலாம். தேவனுக்காக நீங்கள் தொண்டு செய்கின்ற என்ற சரீர பிரகமான எந்த ஒரு காரியமும் பாருங்கள், அது ஒரு அன்புக்கு ஈடானதல்ல. அன்பு பாருங்கள், அது சகலத்தையும் தாங்கிறது. பொறுமை, தாழ்மையும் எளிமையும் தான் பாருங்கள் அன்புக்கு ஒரு பிரதான ஒரு அடித்தளம். பாருங்கள், அது மற்ற எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாலும் அதை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. பவுல் அதை தான் ஞாபகப்படுத்துகிறார். எனக்கு அன்பு இல்லாவிட்டால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்தாலும், அந்நிய பாஷை பேசினாலும் பாருங்கள், அது ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி அது மற்ற இதெல்லாம் தூக்கி எறிந்து விடுகிறது. அன்பு மற்றது எல்லாவற்றையும் அது தூக்கி எறிந்து விடுகிறது. அன்புக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தியை தேவன் அதை கொடுத்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவன் என்று தன்னை சொல்லுகிறவன் ஒரு ஊழியக்காரனோ ஒரு போதகனோ பாருங்கள், அவன் அன்பு இல்லாதன இருந்தால் பாருங்கள், அவன் அவிசுவாசியை விட ஒரு இந்து முஸ்லீம் ஒரு உலகப்பிரகாரமான அல்லது ஒரு உலகப்பிரகார மனிதனை காட்டிலும் மோசவனான கேடுகட்டவனாக இருப்பான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பார்த்தீர்களால், மனிதனுக்கு எது ஒன்று இல்லாவிட்டாலும், எது ஒன்று அவன் செய்யாவிட்டாலும், தேவனுக்கு எந்த ஒரு தொண்டு செய்யாவிட்டாலும்